ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வான் சிறகுகள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம உடம்புக்கு ரொம்பவே நன்மை தரக்கூடிய நுரையீரல் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய நன்மைகளை தரக்கூடியது. மேலும் சுவாச பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியே வர்றது கூட இந்த நுரையீரல் ஹெல்ப் பண்ணுது. ஸோ வாங்க அதை எப்படி மனமும் ருசியுமா செய்யலாம் அப்படின்றத ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் சின்ன துண்டு பட்டை 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அந்த ஏலக்காயை அப்படியே போட்டிங்கன்னா வெடிச்சிரும். ஸோ அதை லேசாக தட்டி சேர்த்துக்கிட்டிங்கன்னா வெடிக்காமல் இருக்கும். ஒரு அரை ஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேருங்க. சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். நல்லா ஒரு 1.5 கைப்பிடி அளவு சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. அது கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வரும்போது இது கூடவே ஒரு 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சுக்கிறட்டும். அதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 13 முந்திரி நான் சேர்த்துருக்கேன். இது வந்து இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும், ரிச்சாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு பெரிய தக்காளி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. போதும், ஒரு தக்காளி போதுமானது. இது வதங்குறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்ப்போம். இப்போ லேசாக வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டை வந்து நான் உரலில் இடித்து வச்சுருக்கேன். இடித்து வச்சதை சேர்த்துருக்கேன். இடித்து சேர்க்கும் போது அதோட மனம் இன்னுமே சூப்பராக இருக்கும். இதையும் கொஞ்சம் நல்லா ஒரு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான மசாலா பொருள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இது 3ஐயும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே வதங்கும் போது அது கலர் இன்னுமே நம்மளுக்கு தூக்கி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நுரையீரலை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், இது 2ஐயும் ஆட் பண்ணி நல்லா ஒரு பரட்டிட்டு ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் மூடி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு திறக்கும்போது அது நல்லா வதங்கி பெருசாக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கப்புறமா நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கழனி தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு பொருளையும் டேஸ்ட்டு தரக்கூடிய அளவுக்கு பார்த்து சேர்க்கும் போது அதோட ருசி வந்து எங்கேயுமே போகாது, ரொம்பவே தூக்கலாக இருக்கும். இப்போ உப்பு, காரம் இதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் வீட்டில் அரைச்சி வச்ச கரம் மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்து குக்கரை மூடி விசிலை தூக்கி மாட்டியாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு 2 விசில் வர விட்டுறலாம். இப்போது விசில் நல்லா அடங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் இருக்குது. திரும்பவும் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஓப்பன்லேயே கொதிக்க விடும்போது அது நல்லா நம்மளுக்கு தேவையான அளவான கிரேவியாக மாறிடும். இப்போ இதை நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது மேலே கருவேப்பிலை கொஞ்சம் தூவி, மல்லி இலை கொஞ்சம் தூவி ஒரு பரட்டிட்டு கீழே இறக்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நுரையீரல் வந்து கறி சாப்பிட்டோம்னா கூட நம்ம பல்லில் சிக்கும், சின்னவங்களா குழந்தைங்களா இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும். ஆனால் இந்த நுரையீரல் வந்து நம்ம பல்லுலேயே சிக்காது. ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இதை வந்து மாதத்துக்கு ஒரு தடவையாவது எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பாய்.